ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. எஞ்சியுள்ள 4 பேரின் உடல்களை மட்டுமே ஒப்படைக்க வேண்டிய பணி மீதம் இருக்கக்கூடிய நிலையில் கரூர் மாவட்டமே தற்போது ஒரு சோகத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. பிஞ்சு குழந்தைகளையும் உறவினர்களையும் இழந்து வாடக்கூடிய மக்கள் கதறி அழக்கூடிய காட்சி என்பது காண்போரை கண்கலங்கச் செய்வதாக இருக்கிறது. நேற்று விஜயனுடைய பரப்புரை கூட்டத்தில் அவரை பார்ப்பதற்காக கூடியிருந்த ரசிகர்களும் தொண்டர்கள் மத்தியில் ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசல் காரணமாக 39 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களில் கரூர் அரசு தலைமை மருத்துவமனையில் மொத்தமாக பிற மாவட்டங்களையும் சேர்த்து இதுவரை 345 மருத்துவர்கள் களத்தில் இருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. தற்போதைய கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கோகுல், இப்போ தாவேக மீது இருக்கக்கூடிய விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது இந்த நிகழ்விற்கு பிறகாக களத்தில் 2ஆம் கட்ட தலைவர்களோ அல்லது நிர்வாகிகளோ வராதது, பார்க்காதது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. தற்போதைய கள நிலவரத்தை பொறுத்து தாவேகாவினுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்? இப்ப நீதிமன்றத்தை வேற நாடி இருக்கிறார்கள், விவரங்கள் என்ன? நிச்சயமா தற்பொழுது உயிரிழந்தவருடைய உடல்கள் தொடர்ந்து உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு அவருடைய உடல் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவு இதுவரை நிர்வாகிகள் யாரும் மருத்துவமனைக்கோ இல்ல உயிரிழந்தவருடைய உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்துவதற்கோ இதுவரை வரவில்லை. ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் அந்த ஒரு நபர் ஆணையமானது விசாரணையை தொடங்க இருக்கிறது. அருணா ஜெகதீசன் 12:30 மணி அளவில் திருச்சி வர இருக்கிறார். அங்கிருந்து கரூர் வந்து விசாரணை தொடங்க இருக்கார். தொடர்ந்து இந்த சம்பவத்தில் பல்வேறு தவறுகள் நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக 12 மணி அளவில் இந்த கரூரில் பிரச்சாரத்தில் விஜய் பேச இருக்கிறார் என்ற ஒரு கருத்து பதிவு செய்யப்பட்டதை அடுத்துதான் காலையிலிருந்து பெண்களும் குழந்தைகளும் அங்கு குழுமியதாகவும், அதே நேரத்தில் அவர் வந்த நேரம் 7 மணி என்றும், நாமக்கலில் இருந்து அவர் வரும்போது அங்கிருந்து ஒரு பெரிய கூட்டம் சாலையில இருசக்கர வாகனத்துல விஜயுடைய வாகனத்தை என்ன கூறியிருக்கா சார்? உங்ககிட்ட என்ன கூறியிருக்காரு? இல்ல, நாளைக்கு மதியம் 2:15 மணிக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் வந்து எங்களுடைய கருத்தை வந்து நான் தெரிவிப்போம். நாளைக்கு மதியத்துக்கு மேல தெரிவிப்போம். இந்த நிகழ்வுக்கு விஜய் என்ன கூறியிருக்கா சார்? உங்ககிட்ட என்ன கூறியிருக்காரு? இல்ல, நாளைக்கு மதியம் 2:15 மணிக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் வந்து எங்களுடைய கருத்தை வந்து நான் தெரிவிப்போம். நாளைக்கு மதியத்துக்கு மேல தெரிவிப்போம். இந்த நிகழ்வுக்கு விஜய் என்ன கூறியிருக்கா சார்? உங்ககிட்ட என்ன கூறியிருக்காரு? இல்ல, நாளைக்கு மதியம் 2:15 மணிக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் வந்து எங்களுடைய கருத்தை வந்து நான் தெரிவிப்போம். நாளைக்கு மதியத்துக்கு மேல தெரிவிப்போம். இந்த நிகழ்வுக்கு விஜய் என்ன கூறியிருக்கா சார்? உங்ககிட்ட என்ன கூறியிருக்காரு? இல்ல, நாளைக்கு மதியம் 2:15 மணிக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் வந்து எங்களுடைய கருத்தை வந்து நாளைக்கு மதியத்துக்கு மேல தெரிவிப்போம். கரூர் சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணை நடத்தும்படி உயர்நீதிமன்ற மதுரை கிளை